15 வயசு ஆன உடனே பூரா கணேஜ் புயலை ஓடுறேன். கணேஜ் புயலுக்கு வெறியாத்துறேன். இந்த இவங்க பூரா பள்ளிக்கூடத்துக்கு போனா 4வது படிக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். கேட்டா என் ஆளு லீவுன்றேன். நல்லா படிப்பீங்க ப்ரோ, படிக்கணும். யாரா முண்டை யாரா? கைதட்டின நல்ல இதயத்துக்கு நன்றி. குளூர்ல கைதட்டாம உட்கார்ந்துறவங்களுக்கு நன்றி. உயிரில் மேலான என் உடன் பிறந்த என பிறந்த வயிறு தாயினுடைய வயிறு தான் வேற. இங்க இருக்க அத்தனை பேருமே ஆண்கள் பூரம் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான். ஆண்கள் அத்தனை பேருமே நான் நினைக்கக்கூடிய ஒரு மாமனிதராத்தான் நினைப்பேன். ஆண்கள் பூரமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்கள் இங்க இருக்கின்ற தாய்மார் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இந்திராணி அம்மையார் அப்படின்னு ஒரு தாய் இல்லை என்றால் பசுமனு உணா முத்துராமலிங்க தேவரையா சித்தர் பிறந்திருக்க மாட்டார். இங்க இருக்கின்ற தாய்மார் ஊரா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். உங்களை பொம்பளையால் கைதட்ட மாட்டியே, கைதட்ட மாட்டேன். ஓம் சக்தி கோயில்ல மட்டும் குத்தாட்டம் போடுவேன். நான் மாலை ஓடுறது தவறுன்னு சொல்லல. இவ்வுலகிலே இந்துக்கள் கலாச்சாரம் போன்று ஒரு கலாச்சாரம் இனி இல்லை. இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சாதாரண தெய்வம் கிடையாது, பூரா துடியான தெய்வம். இங்க இருக்கிற காளி அம்மா தானே இந்த தாய், துடியான தெய்வம்டா. இதுல எத்தனை பொம்பளை, அதான் பொம்பளையால் உங்களைத்தான் மேடம் காளியாத்தரை போய் என்ன வேண இந்த விடிய போட்டாய். காளியாத்தரை போய் வேண்டும் போது தர்மாவூர்ல மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம புரிஞ்சேன் கடை இல்லாம கைகால் சுகத்தோட வாழணும்னு வேண்ட பொம்பளை கொஞ்சம் பேருதேன். போய் வேண்டது பூரா காளியாத்தட்ட போய் வேண்டது பூரா, ஆத்தா அடுத்த வருஷம் லோனை அடைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டேன், எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடணும். ஒரே ஒரு விஷயம், உலக நாட்டிலே ஒட்டுமொத்தமா கணக்கு எடுத்திருக்காங்க, அதுல தமிழ்நாடு தான் நம்பர் 1. கைதட்டலாம். எதுக்கு இப்ப கைதட்டின? தமிழ்நாடு நம்பர் 1. செய்வனை வைக்கிறது நம்பர் 1. செய்வனை வச்சு வெட்டி இழுத்துருவாங்க. செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாள்ல சாமி உன்னைய கொடையும். எங்க பார்த்தாலும் தானப்பா தாய்மார்கள் தான் உலகத்திலே. இந்த ஓம் சக்தி மேல்மருவத்தார் போன வருஷம் சொன்னேன் 10 பசம் சாச்சிட்டாளுங்க. ஏன் வாயும் அவுஜாரி வாயா இருக்காடா, நான் என்ன செய்ய? நான் இதை தவறு என்று சொல்லவில்லை, எல்லாரும் கவனிக்கணும். பெண்கள் எல்லாம் மேலுமருவத்தூர் போங்க, பக்தியோடு ஒரு மனதோடு போய் மேலுமருவத்தார் ஆதிபராசக்தியை கும்பிடுங்க. ஆத்தா உங்க வீட்டு வாசல் நின்று உங்களை காத்தார் அழுவா. அதை யாரு செய்யறா? மாலை ஓட்டு என்ன மயத்துக்கு ரீல்ஸ் பண்றேன். ஆம்பளை என்னைக்காவது குத்தாட்டம் போட்டிருக்கானா? இப்படி இப்படி. பொம்பளை ஓய் வேப்பங்குலையை சொல்லிக்கிட்டு இப்படி இப்படி. எந்த சாமியிட அப்படி ஆடிச்சு? ஒரு பொம்பளை ஓய் இப்படி இப்படி ஆடுறா. டிரைவர் ஸ்டேரிங்க விட்டுட்டு அவன் ஆடிட்டான். கடைசியில் மொத்தமா கேதத்துக்கு ஊரே ஆடிட்டாங்க எல்லாம். ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஓட்டுநர் அல்ல. ஹலோ, பச எடுக்காதியா இரியா. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஊரை காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். அதே மாதிரி எல்லச்சாமி போல் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா, இரவு பகல் பாராம கண் விழித்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு நமக்காக உழைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா வணங்குறேன். காக்கி சட்டை போட்ட கருப்பசாமி அப்படித்தான் சொல்றேன். ஏன் வண்டிக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டிய? அது காரணமே என் டிரைவர் தான். பெல்ட்டை போட்டு வண்டி ஓட்டுறான்டே, அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. இந்த இருக்க தம்பியை பூரா சொல்றேன், தம்பி நீங்கள் அத்தனை பேருமே வருங்காலத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அப்துல் கலாம் தெரியாது அவைகளுக்கு. இதுவே பிரிப்பேடு சொல்லு கிச்சா கிச்சான்னு விளையாடுவாங்க.
14 வயசுலயே கப்பலிங்க தேர்றானே ராஸ்கல். இந்த கப்ளிங் ஓசு சினிமாவோட வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அது காரணமே லிக் அவுட். இந்த கிளம்பிட்டாங்க 2 பேரும் டொங்காஸ் பாய்ஸ். ஹாய் ப்ரோ. மணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயலுக. பாண்டா என் தம்பிதான், அருமையான பையன். ஆனா அவனை மாதிரி வீடியோ எவனும் போட முடியாது. கருவ காட்டுல வெளியே இருந்துகிட்டே போடுவேன். வணக்கண்டா உள்ள கொடூரமா விட்ட பயலுகடா, அப்பொன்னும் இப்பொன்னும் வெளியே இருந்து காலை கலவணும். அதுக்கு 1,00,000 பேர் லைக்க போடுறேன். கஜா கஜா கஜா. ஏங்க மசுரை புடுங்க வாங்க. அவன் தங்கப்பாண்டி, உண்மையிலே தங்கப்பாண்டி ஒரு வீர தமிழை கைதட்டலாம். சாதிச்சிட்டான் சாதிச்சிட்டான். அவன் பிறந்த நேரம் அவனுக்கு தொடையில மச்சம் இருந்திருக்கு. எங்க என்னங்கண்டே நல்ல உள்ளைய போட்டு இஞ்சிடு பழகா. என்கிட்ட வர்ற ஒம்பளை ஊரா பேணுவத்தி முண்டையா வர்ற. ஐயோ, அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸை மோந்து பார்த்துட்டு வேப் பண்ணேன். அதுல விறந்த வந்தே இவன். அதாவது நான் சீர்னச்சுக்கிருவேன். பாண்டா தங்கப்பாண்டிய கூட திறமையான கலைஞர்கள் நான் வாழ்த்துவேன். இன்னொருத்தன் தெரியாம பாரு, செனத்தவளை வாட்டர்மல் திவாகர். ஆனா அவன் ஆட்டம் கொன்றானடா. இப்படியே ஆட்டம் பிப்பாச கெடுத்ததே அவன் தான்டா. அதனால் திறமை உள்ள கலைஞர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் திறமை இருக்கு. இடியாப்பம் எவனோ கிளப்பி விட்டு போயிட்டாங்க, நான் கிடந்து சாகுற மாதிரி இருக்கு. இடியாப்பம் தம்பி, இடியாப்பம் 2026 மாத்திட்டேன். இப்போ பருத்திப்பால். அதனால அன்பு தம்பிகளே, நீங்க எல்லாம் படிக்கணும். படிக்கும் போதே என்ன பண்ணுவேன், மைத்த பள்ளிக்கூடத்துக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருந்தகை யார்? பெற்ற தாய் தகப்பன் சொல்ல கேட்க முடியாம தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க. இப்போ வாத்தியார் வீட்டுக்கு அழுதுட்டு வர்றாரு, உங்க பிள்ளைய மரியாதையை வச்சுக்கம்மா. நேற்றுலாம் பார்த்தா என் பின்னாடி பிள்ளையோட ஓட்டிருக்கேன், வாத்தியார் குண்டியில் போய் பிள்ளையோட ஓட்டிருக்கேன். டீச்சருக்கு மார்க் போடுறானே, எப்படி வழங்குவேன்? டீச்சரும் வாத்தியாரா அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போட்டாங்க. இப்போ டீச்சர் உள்ள வந்தோடனே போடுறேன். சுமிதா டீச்சருக்கு 70 போடவும் விடார் ராகுல். பார்த்தா லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறேன். டீச்சர் பார்த்தா 7வது படிக்கிறேன். எப்படி உருப்படும்? பெற்ற தாயப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இங்கே கோமாளியா நின்று ஒரு ஊருக்காக வாங்கிறதுக்கு 4 கவுச்சியை பேசிட்டு போக, இதை பேசிட்டு போக எனக்கு பிடிக்காது. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதிக்க வேண்டும். பிறவி என்பது ஒரு தடவை தான். இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போறோமா? கிடையாதுல. அதே மாதிரி நாட்டில் பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பண்ணாத இளைஞர்லாம் கை தூக்குங்க. அப்படி இருந்துச்சு சீமக்கல் போய் படுங்க, நரஸ் குளுக்க சேர்த்தி விட்டு. பொண்ணு கிடைக்காம பூரா பேரும் பேயா திர்றேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? இதே தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று கள்ளிப்பால கொடுத்த கொன்ற தமிழகம் இந்த தமிழகம். அப்படி தட்டுப்பா. பொண்ணு கிடைச்சிருச்சா? உனக்கு என்ன 4 குட்டியை பத்திருப்ப, இப்படி இப்படின்னு தட்டு. என்ன எத்தனை பேர் விட்டு போட பாக்குறேன்? உனக்கு என்ன தெரியும்? லாங் ஓஸ் வந்துடுறேன். யாரை பார்த்தாலும் ஏன்ட்ட கேட்குறாங்க, அண்ணே எம்கேஆர் அண்ணே என்னப்பா ஊர் ஊரா நாடகத்துக்கு போறிய, அங்கே ஏதாவது லேடிஸ் கிடைக்குமா? நான் இல்லைன்ட்டேன். அதில் ஒருத்தன் வந்து காலில் விழுந்துட்டு, அந்த ஆளுக்கு 45 வயசு, காலில் விழுந்து கேட்குறேன், 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே ப்ளீஸ், என்னால் ஒன்றும் முடியல, அப்படியே கிடா மத்திக்கிறேன்ட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மறைக்கிறானா? தம்பி நீ மறைக்கிறியா, நீ வீட்டுக்கு போ. ஏப்பா இவன் என்னடா அணில் குஞ்சு மாதிரியா இருக்கேன் தான் இப்படி இருக்காடா. தம்பி மறைக்கிறன்றது இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் கச்சேரியில் வாச்சிட்டு அப்படி நேரம் வந்திருக்கேன், சும்மா கிடையாது. ஒரே ஒரு விஷயம்,
இந்த 4 பேர் நாடக உலகத்தில் இல்லை என்றால் இவர்கள் யார்? யார்ப்பா? இவர் தான் பக்க மேளங்கள். இந்த 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு பேரான நாடக நடிகரும் வெளியே வர முடியாது. கைதட்டலாம். ஏன் முண்டை அவங்க தட்ட நீ எது தட்டுற? என்ன சரக்கு அண்ணே யானே என்ன சரக்கு சாப்பிட்ட? ஆஹா சூப்பர் சூப்பர். மாடு சுத்து மாடு. வா ஆ சிங்கா பேசிங்க. மைக்க போடுப்பா. மாடு புடி மாடு. அந்த மாட்டுக்கு ஒரு அண்டா போட்டு கொடுப்பா. காரணம் லிக் அவுட் அந்த ஓஸ் தொங்காஸ் அந்த குடும்ப கட்டுப்பாடு. ஓகே சிங்கம். ஓகே ஓகே ஜட்டி போடு ஜட்டி போடு. இந்த வருங்காலத்துல எல்லாம் அவவே 100 பேர்த்த அடியாள் கூட்டம் வந்தாத்தே எந்த கலையிலையும் பொழைக்க முடியும். பாடா படுத்துறாங்களப்பா. பவுடர் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கவட்டுக்குள்ள வந்து செல்ஃபி எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டு என்ன சரியா கொட்டது இல்லைன்னு பாரு. இந்த பின்னாடி இடியப்பா வைக்கிறாங்க. இதாவரால ஒரு இளவட்ட பைய அவ்வளோ அறிவானவன். அரை மணி நேரம் இப்படின்ட்டேன் கடைசியில் சொன்னேன் பாரு, போட்டாவுக்கு டவர் இல்லை போயிட்டு வரேன்ட்டேன். எனக்கு போட்டாவுக்கு டவர் இருந்துச்சு. ஒரு சாங் பாடுவோமா தம்பி? சார் போய் உண்மையிலே PS கார்த்திக் மைக் செட் சிவகங்கை சூப்பர் சூப்பர் தாங்க சூப்பர் அப்படி இருக்கணும். ஹலோ சார்பு சார்பு ஆடு வச்சிருந்தேன். நல்லா கேளுங்க ப்ரோ, கருத்துல பாட்டு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் சண்டக்கிடா 4 வச்சிருந்தேன் தேனி பைபாஸ்ல 100 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா வருஷம் நகை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 209 பவை நகையை சேர்த்து வச்சிருந்தேன்.